கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தங்கள் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்து வருகிறார். பார்க்கலாம். வேட்பாளராக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடும் என் அன்பு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து நடைபெறும் இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் பாலு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் மூசா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் காசிலிங்கம், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பால அறவாடி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் குணசேகரன், உயர்நிலை குழு உறுப்பினர் செந்திலதிபன், நகர பொறுப்பாளர் சீனிவாசன் உள்ளிட்ட கட்சிகளின் பொறுப்பாளர்களே, செயல் வீரர்களே, மாணவ செல்வங்களே, பேராசிரியர்களே, வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். மலரப் போகிற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்றவுடன் என்ன காரணங்களுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் அரசு பொறுப்புக்கு வர வேண்டும் என்று இங்கு பணியாற்றும் அலுவலர்களும் அவர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பொதுநல விரும்பிகளும் போராடினார்களோ அந்த நோக்கம் சிதைந்து விட்டது. நிர்வாகம் மாறியதே தவிர எந்த கோரிக்கைகளும் நிறைவேறவில்லை. அதனுடைய விளைவாக இன்றைக்கு பல்கலைக்கழகம் சீர்கெட்டு வருகிறது. லட்சக்கணக்கான பட்டதாரிகளை தயாரித்து அனுப்பிய பல்கலைக்கழகம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழ் அறிஞர்களை எந்த பல்கலைக்கழகமும் எந்த கல்லூரியும் பேச அனுமதிக்காத காலத்தில் அறிஞர் அண்ணாவை அழைத்து வந்து பேச வைத்த பெருமைக்குரிய செட்டிநாட்டு அரசர் நிர்மாணம் செய்த இந்த பல்கலைக்கழகம் இன்று இருக்கின்ற சீர்கெட்ட நிலைமையை எங்களது ஆட்சியில் நிச்சயமாக சீர்திருத்தம் செய்வோம். போட்டியிடுகிற வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய இனிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை நான் நன்கு அறிவேன். ஒரு சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு நான் இலக்கணமாக கருதுகின்ற ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களில் கே பாலகிருஷ்ணன் முக்கியமானவர் ஆவார். 2004ஆம் ஆண்டு நான் 2 ஆண்டுகள் பொடா சிறைவாசியாக புலிகளை ஆதரித்ததற்காக இருந்து வெளியே வந்தபின் நாங்கள் இதே பல்லடத்தில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிற விவசாயிகள் மாநாடு, அதே பல்லடத்தில் அவர் என்று உரையாற்றுகிற பொழுது அரிய கருத்துக்களை அவர் பேசிய போது அவர் என் மனதை கவர்ந்தார். அதிலிருந்து இந்த 12 ஆண்டுகளாக அவரை கவனித்து வருகிறேன். கொள்கைவாதி, எல்லா அரசியல் கட்சிகளையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர், துன்பப்படுகிற மக்களுக்கு ஓடி சென்று உதவுகின்ற இயல்பு படைத்தவர், எந்த பிரச்சனையும் அலசி ஆராய்ந்து கேள்விகளை முன்வைப்பவர், எல்லாவற்றுக்கும் மேலமாக கை சுத்தமானவர், நேர்மையானவர், யோக்கியமானவர். இங்கே பெருமளவில் வந்தபோது 2 முறை நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் பாலகிருஷ்ணன் சென்று இரவு பகலாக அவர் பாடுபட்டதை நான் அறிவேன். அவரை போல இந்த பெருவெள்ளம் ஏற்பட்ட போது பாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற யாராவது 1-2 பேர் இருக்கலாம். கேபியை போல பணியாற்றியவர்களை பார்க்க முடியாது. என் தாயார் மாரியம்மாள் இறந்த 3ஆம் நாள் அந்த துக்கத்தையும் கூட நான் தாங்கிக் கொண்டு இந்த கடலூர் மாவட்டத்துக்கும் இந்த சிதம்பரம் பகுதிக்கும் வந்தேன். முழங்கால் அளவு இடுப்பளவு தண்ணீரிலே நாங்கள் சென்றோம். எல்லா ஜனங்களும் கேபியை தான் வரவேற்றார்கள். எல்லா குறைகளும் எல்லா கட்சிக்காரர்களும் அவரிடம் தான் வந்து சொன்னார்கள். நேற்று திட்டமிட்டு 10 பேரை எங்கள் எதிரணியினர் தயாரித்து விட்டு இங்கே வெள்ளம் வந்த போது எங்கே போனீர்கள் என்று கேட்க சில கூலிகளை ஏற்பாடு செய்து அனுப்பினார்கள்.
அதை பெரிய செய்தியாக பத்திரிகைகள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தங்கள் கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு வருவதை நாம் பார்த்தோம். இதன் விரிவான தகவல் பின்னர் வரும் செய்திகளில்.